வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனுங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இத பிரேக் பண்றது ரொம்ப சிரமம். இத தொட்டா மார்க்கெட்ல ஃபால் இருக்கும். அதே சமயத்தில செகண்ட் சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் ஒரு வகையில. இதே பிரேக் பண்ணும் பட்சத்துல தான் மார்க்கெட்டில பெரிய ஃபால் இருக்கும். அதுக்கு இடையில இந்த ரேஞ்சில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது எல்லோ ஜோன தொட்டா மார்க்கெட்டில பெரிய ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்திருந்த அந்த செகண்ட் சப்போர்ட் ரேஞ்சில இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஒரு புல்லிஷ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட பொறுத்தவரை ஒரு ஜிக்ஜாக் மார்க்கெட் தான். நல்ல ஒரு பெரிய வாலடைல் மார்க்கெட் தான் இருந்துச்சு. கடைசியில மார்க்கெட் முடிய போறப்ப தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சப்போர்ட்லேருந்து இந்த எல்லோ ஜோனுக்கு உள்ளுக்குள்ள வந்து மார்க்கெட்ட முடிச்சிருக்காங்க. சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா கரெக்ட்டா நம்ம குடுத்திருந்த இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஒரு வகையில ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தது தான் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லே தான் இருந்துச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிய போறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ ஜோனையும் மார்க்கெட் உடைச்சு மேல குளோசிங் வந்து நல்லாவே வச்சிருக்காங்க. நல்லா புல்லிஷ் செட்டப்ல பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. சரி ஓகே. சென்செக்ஸும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். அவன் கிளியரா பார்த்தீங்கன்னா, செகண்ட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு அந்த எல்லோ ஜோன் தாண்ட முடியல. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்து கடைசி நேரத்தில முடியிறப்ப மட்டும் கொண்டு எல்லோ ஜோனுக்குள்ள முடிச்சிருக்கான். சரி ஓகே. 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு நிஃப்டி வந்து. ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அத ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் வந்து அப் சைடு திரும்பியிருக்கு. அப்படி பார்த்தாலும் இந்த ஹைய திரும்பணும். அதாவது 22ஆம் தேதி ஜனவரி 22 இந்த கேண்டில் ஹைய பிரேக் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதுவரைக்கும் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ஹைக்கும், இந்த லோவுக்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் படி. சரி ஓகே. இது 15 மினிட்ஸ் பார்ப்போம். இது லெவல்ஸ் எந்த மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போன ஹை தான். 25,246 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 25,363 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு 25,476 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா, 25,132 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. செகண்ட பொறுத்தளவுக்கு 25,024 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட். தேர்ட பொறுத்தளவு இன்னைக்கு போன லோ தான். 25,932ங்க தேர்ட் சப்போர்ட்டா இருக்கும். சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ வந்துச்சுன்னா, இந்த செகண்ட் சப்போர்ட் அப் சைடு போறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த செகண்ட் சப்போர்ட் உடைக்கும் பட்சத்தில மார்க்கெட் வீக்கு. அதான் டேவ பிரேக் பண்ணா தான் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். ஆனா, இந்த செகண்ட உடைக்காம வந்துச்சுன்னா, மார்க்கெட் வெரி புல்லிஷா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான். இது பிரேக் பண்ணா மட்டும் தான் நம்ம அடுத்த புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணாலே மார்க்கெட் போயிடுவான். அதாவது நம்ம நேத்து சொல்லியிருப்போம். அதுக்கு மொத நாள் கேண்டில் இந்த ஹை சொல்லியிருப்போம். அதாவது 25,430 பிரேக் பண்ணாலும் மேல போறதுக்கு வாய்ப்பு. ஆனா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த செகண்ட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, மார்க்கெட் இதெல்லாம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அத ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இவனும் கிட்டத்தட்ட டபுள் பாட்டம் லேசா பிரேக் குடுத்துட்டு மார்க்கெட் வந்து நேத்தோட ஹையும் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி தான் குளோசிங் வரையும் கீழ வச்சுட்டாங்க. அதுபடி பார்த்தோம்னா, நம்ம நிஃப்டி சொன்ன மாரி தான். 22 ஜனவரி இந்த ஹைய பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்ல நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதுவரைக்கும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த டேவோட லோவுக்கும் ஹைக்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை கேப் அப் இருந்து இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட் வந்து இந்த ஆல் டைம் ஹை இல்ல இந்த ஹை வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே படி. சரி ஓகே. நம்ம 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். இந்த லெவல்ஸ் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம் பார்த்தோம்னா, இன்னைக்கு போன ஹை தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 59,436 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 59,648 அதுக்கடுத்து 60,058 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா, 58,788 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. செகண்ட பொறுத்தளவுக்கு 58,492 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போன லோ தான். 58,121 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டா இருக்கும். சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நம்ம நிஃப்டிலேருந்து செகண்ட் சொல்லியிருப்போம்.
பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த செகண்டுக்கு மேலே செகண்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஷாக இருக்கும். இந்த 59 650லேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கு இன்னாண்ட. ஒருவேளை மார்க்கெட் வந்து இதை ஃபாட்டாக ஓப்பன் ஆனதுன்னா மார்க்கெட் வந்து திருப்பி வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் செகண்ட் வந்தால் கொஞ்சம் வீக்குன்னு அர்த்தம். தேர்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்லேருந்து ஃபால் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் பண்ணுச்சு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 60,058 வரைக்கும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை வெரி புல்லிஷ் செட்டப்பில் தான் பேங்க் நிஃப்டி முடிச்சிருக்காங்க. நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி வந்து வெரி ஸ்ட்ராங்கான செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே, நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இது டபுள் பாட்டம் சப்போர்ட் தான் மார்க்கெட் அப் சைடு போயிட்டுருக்கு. இந்த ஹை அதாவது 22 ஜூன் ஜனவரி இதுதான் நம்ம மூணுலேயுமே அதே தான் இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்து நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இது வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்டை திருப்பி அதாவது இந்த ஹைக்கும் இந்த க்ளோசிங் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் படி. சரி, ஓகே, இது நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. அது இதே செட்டப்பில் இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். அந்த செட்டப் படி பார்த்தோம்னா இந்த கேண்டில் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. இது வந்து டே படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 82,165 நம்ம டேயோட ஹைக்கு கொஞ்சம் மேலே. அடுத்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 82,542 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 82,914 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 82,437 அப்படிங்கிறது 81,437 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 81,236, தேர்டை பொறுத்தளவுக்கு 81,088ங்கிறது இன்றைக்கி டேயோட லோ. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் வந்து மட்டும் எல்லோ ஜோன் செட்டப் போடுறோம் நம்ம. இந்த இடங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இது பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது இந்த இந்த எல்லோட சப்போர்ட் எடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் தேர்டுங்கிறது ஸ்ட்ராங்காக உள்ளதான். மூணுலேயுமே நம்ம தேர்ட் போட்டுக்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டுருக்கோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதையும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் இருந்து நம்ம அடுத்தது வெரி புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லோவில் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வெரி புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.